நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அந்த குற்றவாளிகள் தரப்பிலேயே அடுத்து உயர்நீதிமன்றம் போறதா சொல்லி அறிவிச்சிட்டாங்க. ஒருவேளை உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் போனா, ஏன்னா ரொம்ப செல்வாக்கான ஆட்கள் அவங்க போனாங்கன்னா அங்க வலிமையான வாதத்தை முன் வச்சு இவங்க வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அதுல என்ன? அதுல வந்து அந்த எந்த நீதிமன்றமும் வந்து இது மாதிரி பாலியல் வழக்குகள்ல ஏனோதான தீர்ப்பு வழங்காது. ஏனோதான தீர்ப்பு வழங்குறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. அவங்கள அந்த குற்றத்தின் போக பார்ப்பாங்க. எப்படி இது ஒரு ஆர்கனைஸ்டு குற்றமா இருந்ததா இல்லையா அப்படின்றத பார்ப்பாங்க. அதன் பிறகுதான் வந்து தீர்ப்பு வழங்கப்படுமே தவிர ஏனோதானு எந்த வழக்கிலையும் தீர்ப்பு. இது வந்து ப்ரீ பிளான்டு மோட்டிவேட்டட் அட்டாக்கு, மோட்டிவேட்டடு கிரைமு, மோட்டிவேட்டடு அஃபென்ஸு, ஆர்கனைஸ்டு கிரைமு, இன்ஹியூமன் கிரைமு, குரூசம் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வழக்கெல்லாம் வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் தான் இது. இதுல வந்து தே ஆர் நாட் என்டைட்டில்டு ஃபார் எனி மெர்சி, எனி கன்சிடரேஷன், எனி ரெக்வஸ்ட். ஆனா அவங்க சொல்றாங்க, எங்க அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்கு, எங்களுக்கு 28 இருந்து 35 வயசு தான் ஆகுது. நிறைய அந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட வயது வந்து 19, 18, ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் டீச்சர்ஸ், சிறுமிகள் கூட இருந்தாங்க. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, டோட்டலி 48 விட்னஸஸ் வேர் எக்ஸாமின்டு, நன் ஆஃப் தம் டர்ன்ட் ஹாஸ்டில் அப்படின்னு சொல்றாங்க. 48 சாட்சிகள் விசாரிச்சிருக்காங்க, ஒருத்தர் கூட பிறர் சாட்சியா மாறல. ஒரு வழக்கு சிதைஞ்சு போறதுக்கு, ஒரு வழக்கு வந்து நிரூபணம் ஆக்காமல் பட போறதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிறர் சாட்சியா மாறுவாங்க. நாங்களே பல வழக்குகள் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண வந்து ஃபோனை ஸ்நாச் பண்ணிட்டு, செயின் ஸ்நாச் பண்ணிட்டு போறோம் இல்லையா, அந்த வழக்கில் கூட எல்லாருமே வந்து நான் பார்க்கல, போலீஸே வந்து அவங்களே வந்து என்னோட ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நான் இப்போ பார்க்கவே இல்லை, இந்த கையெழுத்து என்னது இல்லை, நான் போடவே இல்லை, எங்கிட்டேருந்து 161 ஸ்டேட்மெண்ட் எங்கிட்டேருந்து வாங்கவே இல்லை, அவங்களே எழுதிக்கிட்டாங்க, அவங்களே கையெழுத்து போட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த வழக்கை பொறுத்த மட்டும் இல்லை, இந்த 48 சாட்சிகளும் வந்து சரியான முறையில் வந்து சாட்சியம் அளிச்சிருக்காங்க, ஒருத்தர் கூட பிறர் சாட்சியாக மாறல. அதே வகையில் வந்து சயின்டிஃபிக்கலி எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு பியாண்ட் த டவுட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண் கதற வந்து ஆடியோ இருக்கு இல்லைங்களா, அது வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த 64B சர்டிஃபிகேட் படி அவங்க வந்து கொடுத்து அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ட்ரையலில் வந்து அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுது. இது மாதிரி முறைப்படி நடத்தப்பட்ட ஒரு வழக்கில் வந்து இவங்க வந்து விடுதலை வாங்கிடுவாங்கன்னு நினைக்கலாம். அது அசம்ஷன் ப்ரிசம்ஷனில் எது வேணாலும் சொல்லலாம். வந்து உயர்நீதிமன்றம் வந்து இவங்களை எல்லாருமே வந்து விடுதலை செஞ்சிருமா அப்படின்னு சொன்னால் அது வந்து எதிர்பார்ப்புகளுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. இது மாதிரியான வழக்குகளை உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு. இது மாதிரியான வழக்குகளை வந்து நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கிவ் அட்மோஸ்ட் கேர் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் கேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வழக்கெல்லாம் வந்து ஏனோதானு எடுத்துக்க மாட்டாங்க. முறைப்படி எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் வந்து முறைப்படி விவாதிக்கப்படும். அவங்க என்ன உயர்நீதிமன்றத்தில் என்ன பேசுவாங்க, வழக்கு எடுத்ததுக்கு பண்ணால் மறுபடியும் வந்து அந்த குற்றவாளிகள் எல்லாம் விசாரிக்க போகிறதில்ல, ட்ரையல் நடத்த போகிறதில்ல.